பிரியமானவர்களே, இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். அன்றாட நற்செய்தியின் இன்றைய நாளிலே ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களை 2 நபர்களாக வெவ்வேறு பணித்தலங்களுக்கு மறைப்பணி ஆற்றுவதற்காக அனுப்புகிறார். இருவராக அவர் அனுப்புகிற இந்த நிகழ்வு நமக்கு எதை சுட்டிக்காட்டுகிறது என்றால், ஆண்டவர் இயேசு தன்னுடைய இறையாட்சிய பணியை தான் மட்டும் செய்யவில்லை, மாறாக தன்னுடைய சீடர்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து அவர்களுக்கும் அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து ஆற்றச் சொல்லுவதை நமக்கு நிறைவூட்டுகிறது. மேலும் திரு அவையானது எப்பொழுதுமே இறைப்பணியை சேர்ந்து செய்ய வேண்டும், ஒற்றுமையாக செய்ய வேண்டும் என்கிற கருத்தையும் இந்த நிகழ்வானது நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. நாமும் நமது அன்றாட வாழ்விலே நாம் செய்யக்கூடிய பணிகளை மற்றவர்களோடு சேர்ந்து பகிர்ந்து ஒற்றுமையாக ஒன்றாக செய்ய முயல்வோம். இறைவனின் ஆசிரை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமேன்.